So Motorola G series அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் Motorola G100 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Motorola G50 அந்த ஸ்மார்ட் போன் தான் பாத்தீங்கன்னா குளோபலா லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் லான்ச் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, அதர் கண்ட்ரீஸ்லையும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு தான் மோஸ்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னா 83% ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை இந்தியால இருந்து பார்த்துருக்காங்க. மீதி 17% வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து பார்த்தாங்க. ஸோ இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோல செக் பண்ணி பார்த்து அதில் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ Motorola G50 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் குறிப்பாக சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனே தான் பார்த்தீங்கன்னா திரும்பி குளோபலாக லான்ச் பண்ண போறாங்க. ஸோ சேம் ஸ்பெக்ஸோட சேம் டிசைன் அவுட்லுக் அப்படியே தான் லான்ச் பண்ண போறாங்களா ப்ரோ இந்த குளோபல் லான்ச்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று இருக்கு. அதையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ G50 டிசைன் அவுட்லுக் இதெல்லாம் கம்ப்ளீட்டா வேற லெவல்ல இருக்கு. ஸோ G50 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னா பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் பார்த்தீங்கன்னா Motorola லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட நல்ல ஒரு டிசைனோட பட்ஜெட் கேட்டகரியில வந்த ஸ்மார்ட் போன் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் G50 வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ குளோபல் லான்ச் அப்படின்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா அப்புறமா அதர் கண்ட்ரீஸ்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தேன். ஸோ இதுல என்ன டிஃபரன்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் லுக் அவுட்லுக் அப்பியரன்ஸ்ல எல்லாம் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எந்த வகையான சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்காது. ஸோ Motorola G50 சைனால எந்த மாதிரி லான்ச் பண்ணாலோ அதே மாதிரி லுக் சேம் அப்பியரன்ஸோட தான் பார்த்தீங்கன்னா குளோபலா லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்சை தவிர்த்துட்டு அதர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா சேம் ஸ்பெக்ஸோட தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலாம். ப்ரோ அப்போ ஆரம்பத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான ஒரு காம்போனன்ட்ல தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்கு. அதாவது நம்மளோட ப்ராசஸர். ஸோ சைனா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 480 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 480 இந்த சிப்செட் பத்தி சொல்றோம் அப்படின்னா நிஜமாலுமே ஒரு வேற லெவல் ப்ராசஸர். ஸோ நிறைய பேர் கேமிங்காக தான் ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ கேமிங் சைட் G50 பர்ச்சேஸ் பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்ளம் கிடையாது. PUBG, COD மொபைல், ஃப்ரீ ஃபயர், BGMI, Fortnite இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் லேகே இல்லாமல் விளாட முடியும். லோ செட்டிங்ஸ், மிட் செட்டிங் அண்ட் ஹை செட்டிங்ஸ்ல வரைக்குமே விளாட முடியும். பட் மேக்ஸ் செட்டிங்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Snapdragon 480ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Motorola G50ல நாட் சப்போர்ட். அதாவது மேக்ஸ் செட்டிங்ஸ்ல விளாட முடியும், பட் ஹை செட்டிங்ஸ்ல விளாட முடியும். ஓகே ப்ரோ, என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால வந்துட்டு Snapdragon 480 இந்த சிப்செட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்தியன் லான்ச், குளோபல் லான்ச் அப்படிங்கிற பட்சத்தில் குளோபல் லான்ச் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அதர் கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா குளோபலா லான்ச் பண்ணும்போது இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா கண்ட்ரீஸ்லையும் குளோபலா லான்ச் பண்ணும்போது இதுல என்ன சிப்செட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 700 சிப்செட் தான் இருக்கும். ஸோ Snapdragon 480யோட Dimensity 700 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே வேற லெவல். ஸோ அட்டெம்ப்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பெஞ்ச் மார்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேரிட்டிவ்ல அதிகமாக தான் இருக்கும். இந்த MediaTekோட Dimensity 700 MediaTek Dimensity 700 G50 இப்படி வரும்போது குளோபல் லான்ச்ல கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸ் செட்டிங்ஸ்ல PUBG, ஃப்ரீ ஃபயர், COD மொபைல் எல்லாம் விளாட முடியும். எந்த வகையான ப்ராப்ளம் கிடையாது. நல்ல ஒரு ஆப்ஷனா G50 இருக்கும். பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் போன் தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் Motorola G50 குளோபலா லான்ச் ஆன பிறகு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் ரேட்டிங் எந்த அளவு தூரம் குளோபல் லான்ச்ல இருக்கும். பட் கண்டிப்பா கம்பேரிட்டிவ்லி சைனால எந்த அளவு தூரம் லான்ச் பண்ணாலும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா குளோபல் லான்ச்லயே லான்ச் பண்ண போறாங்க. ஸோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்க போகுது. ப்ராப்ளம் கிடையாது. இதை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் வந்த பிறகு அப்கமிங் வீடியோஸ்ல நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளவுதான். இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க Motorola G50 எதிர்பார்க்கறீங்க இல்ல Motorola G100 இந்த ஸ்மார்ட் போனை எதிர்பார்க்கறீங்களா அப்படிங்கறத உங்களோட கருத்து. இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா தவறாம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பலே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.